வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் ஊட்டிக்கு வந்ததுக்கு ஒரு மெயின் ரீசனே இந்த ஒரு ரோட் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். இதுதான் நம்ம ஊட்டியோட லாஸ்ட் vlog. இயர்லி மார்னிங் 4 o'clock ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு கிளம்பி இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் பார்க்க. எந்த ரூட் வழியாக போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து முதுமலை அண்ட் பந்திப்பூர் வழியாக வந்து மைசூர் போக போகிறோம். தென் மைசூர், பெங்களூர் வந்து அப்படியே காஞ்சிபுரம் தான். இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்ல காலையில இவ்வளோ குளிர்ல ஏஞ்சி குளிக்கணுன்றதே ஒரு பயங்கர டஃப்பான டாஸ்க் தான். கொஞ்சம் காலையிலேயே போனாதான் ஏதாவது ஒரு அனிமல்ஸை பார்க்க முடியுன்றதுக்காக தான் இவ்வளோ காலைல ஏஞ்சி கிளம்பணும். கரெக்டாக ரூம்ல இருந்து கிளம்பும் போது ஒரு 5:45 இருக்கும். நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அப்படியே செம்ம சில்லுன்னு விண்டோலாம் திறந்து விட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த ஹில் ஸ்டேஷன்ல சன்ரைஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. தியானம் கார்ல ஏறினோடனே தூங்கிட்டான். பயங்கரமா வியூ அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். இந்த ரூட் தான் கொஞ்சம் கடுப்பேத்திருச்சு. நாங்க மசனக்குடி வழியா போய் அதுக்கப்புறம் பந்திப்பூர் போனோம். ஃபர்ஸ்ட் இந்த மசனக்குடி என்ட்ரன்ஸ்லேயே நிறைய மான் எல்லாம் ரோட்லேயே நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் கார் சவுண்ட் கேட்டோன்னே எல்லாம் உள்ளே ஓடி போயிடுச்சு. இது வந்து மசனக்குடி வழியா வந்து முதுமலை டைகர் ரிசர்வ்க்குள்ள ரீச் ஆகிற அந்த பிளேஸ். இது ரோடே தெரியல. ரோடு ஃபுல்லா அப்படியே ஃபாக் ஆகி பயங்கர சூப்பரா இருந்துச்சு. இந்த மார்னிங் டைம்ல இதை பார்க்க வந்து ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா செம்ம சூப்பரா இருந்துச்சு. இந்த ட்ரிப் ஃபுல்லாவே நிறைய பீகாக்ஸ் பார்த்தோம். ஃபெதர் இருக்கிறது, ஃபெதர் இல்லாம இருக்கிறது, இது ரெண்டுமே நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஊர் ஃபுல்லாவே மான் தான். எங்க பார்த்தாலும் அப்படியே கூட்டம் கூட்டமா நிறைய மான் பார்த்தோம். இப்போ முதுமலையிலேருந்து பந்திப்பூர் உள்ள போகிற ரூட் இது. இங்கேயாச்சும் எப்படியாவது ஒரு வைல்டு எலிஃபண்ட்டை பார்த்துடலாம் நானும் வலை போட்டு தேடிட்டு இருந்தேன். என் கண்ணுக்கு ஒன்று கூட கிடைக்கல. அதுக்கு முன்னாடி பார்த்த எலிஃபண்ட் வந்து அங்கேயே வளர்க்குறாங்க போல. இன்னும் ஆஃப் த ரூட் இருக்குது. எப்படியாச்சும் எலிஃபண்ட்டை பார்த்துடலாம் நானும் போயிட்டே இருக்கேன். எனக்கு இதில் டைகரை பார்க்கணுன்னு வேற ஆசை. எனக்கே வந்து கொஞ்சம் ஐக்யூ கம்மி தான். நானும் அதில் எப்படியா உத்து பார்த்து தூரமாக ஏதாச்சும் இருக்கான்னு தேடி தேடி போயிட்டு இருக்கேன். பார்ப்போம் பார்க்கறனா இல்லையான்னு. நம்ம ஆனால் அனிமல்ஸை பார்க்குறோமோ இல்லையோ இந்த ரூட்டை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். ஃபுல்லாக சுற்றி க்ரீனரியாக, நடுவில் மட்டும் ஒரே ஒரு ரோடு, ஃபுல் ஃபாகியாக, ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்டாக இந்த ரூட்டில் வந்து நம்ம எந்த ஹாரன் சவுண்டு கூட அவ்வளோவா கேட்க முடியாது. இந்த பீகாக்கு, பேர்ட்ஸ், மங்கி இந்த மாதிரி அனிமல் சவுண்டு, பேர்ட் சவுண்ட் மட்டும்தான் நம்மளால அங்கே கேட்க முடியும். ரொம்ப அமைதியாக இருக்கும்.
அவ்வளோதான் முடிஞ்சது பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். இதுக்கப்புறம் நார்மல் ரோடு தான், இங்கே நிறைய ஊர் எல்லாமே இருந்துச்சு. அவ்வளோதான் முடிஞ்சது நம்மளோட ரூட்டு. எலஃபண்ட்டு, பீகாக்கு இது மட்டும்தான் பார்த்தோம். மங்கி, நிறைய விதமான பேர்ட்ஸ் பார்த்தோம். மற்றபடி டைகர் அதெல்லாம் எதுவும் பார்க்கல. வைல்டு எலஃபண்ட்டும் ஒன்றும் பெருசாக பார்க்கல. அதை நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் மார்னிங்கில் இந்த ரோட்டில் வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் நமக்கு வந்து லக் அடிக்குதானே இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஆல்ரெடி நான் 2 வாட்டி இந்த ரூட்டில் வந்திருக்கேன். அப்போ நான் என்ன பார்த்தனோ அதுதான் நான் இப்போயும் பார்த்தேன். எனக்கு மட்டும் ஏன்னு தெரியல, அது எதுவுமே என் கண்ணில் பட மாட்டுது. ஆனால் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், எல்லாரும் அங்கே போகிற நிறைய பேர் வந்து டைகர் கிராஸ் ஆகிற மாதிரி, நிறைய வைல்டு எலஃபண்ட் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. பிளாக் பேந்தர் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. ஆனால் என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது பார்க்குறோமானு. இப்போ இயர்லி மார்னிங்கே கிளம்புறதுனால ஒரு காஃபி கூட குடிக்கல. ஸோ பயங்கரமாக பசிச்சுது. ஸோ ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்திருப்போம். ரொம்ப நேரமாக இந்த மெனு நான் திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் இங்கே இருக்க சாம்பார்லாம் லைட்டாக இனிக்கும், அது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம். காலையிலேயே ஒரு அருமையான தக்காளி சாதம் இங்கே கிடச்சிது, சூப்பராக இருந்துச்சு. அதான் ஆர்டர் பண்ணேன். நெக்ஸ்ட் ஒரு மைசூர் மசால் தோசை அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. இந்த ஒரு வடை இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, டேஸ்ட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஜூஸ் நல்லா சில்லுன்னு குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் நான் லாஸ்ட் vlogல சொன்னல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கினேன்னு. ஸோ இந்த ஸ்ட்ராபெரி, ப்ளம்மு, பேஷன் ஃப்ரூட், கிவி, இந்த லிச்சி இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். அதை கொஞ்சம் நேரம் சாப்பிட்டோம். தியான் தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்ட்ராபெரி தான். அவனோட பங்கு மட்டும் அவனுக்கு வச்சிடணும், கண்டிப்பாக ஏஞ்சோடனே கேட்பான். ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் தியான் ஏஞ்சோடனே அவனுக்கு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்தோம். தியான் நல்லா தூங்கி ஏஞ்சாச்சு. ஏஞ்சோடனே அவரோட ஸ்ட்ராபெரி அவர்கிட்ட கொடுத்தோடனே பயங்கர சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுலேயும் கரெக்டாக ஒரு 3 ஸ்ட்ராபெரி வச்சு எடுத்துக்கோன்னு சொன்னோன்னே இந்த பெரிய ஸ்ட்ராபெரி தான் அவன் பிக் பண்ணான். அவன் சாப்பிட்றத பார்க்கவே எனக்கு பயங்கரமாக டெம்ட் ஆச்சு. சரி கொஞ்சோண்டு அவங்க இருந்து வாங்கிடலாம், அதான் அவ்வளோ பெருசாக இருக்கேன்னு எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தா அவன் சுத்தமாக ஷேர் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து ப்ளம்மும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வாட்டி. இப்போ தான் ஃபஸ்ட் அவன் ப்ளம் சாப்பிட்றான். பட் இந்த ப்ளம்மோட அவுட்டர் ஸ்கின் வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருந்துச்சு. சரி அவன் பிடிக்காது அப்படின்னு நம்மக்கிட்ட கொடுத்துருவான் நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் அவன் கொடுக்கல. அந்த அவுட்டர் ஸ்கின்னோடவே அவன் சாப்பிட்டுட்டான். ஃபோட்டோ இருக்குன்னு நினச்சி ரொம்ப நேரமாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தான். அது வீடியோவும் தெரிஞ்சவொடனே பயங்கர சிரிப்பு. அதுக்கப்புறம் நானே ஃபோனை கீழே வச்சாலும் என்னை வீடியோ எடுக்க சொல்லி போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தான். செம்ம சிரிப்பு சாருக்கு. அப்படியே பெங்களூர் ரீச் ஆயாச்சு. பெங்களூர் உள்ள ஆஸ் யூஷுவல் செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. ரொம்ப தூரம் உட்காந்தே வந்தாச்சு. தியானா மடியில் வச்சுட்டே சரி கொஞ்ச நேரம் பின்னாடி போய் படுக்கலாம், பெட்டு போடலான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணலான்னு நினச்சேன். சரி இந்த பெங்களூர் டிராஃபிக் கிராஸ் ஆகி அதுக்கப்புறம் அவுட்டரில் போய் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம். பயங்கர லெக் பெயின் வேறு. அங்கேருந்து தியானா மடியிலே தான் வச்சுட்ருக்கேன் ஊட்டிலேருந்தே. ஸோ கொஞ்சம் நேரம் நிறுத்தி கொஞ்சம் வாக் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் என் ஹஸ்பண்ட் பெட் போட்டு எனக்கும் தியானுக்கும் செட் பண்ணியாச்சு. நாங்கள் இதுக்கப்புறம் பின்னாடி போயிடுவோம். நம்ம இந்த மாதிரி ட்ராவலில் இந்த பெட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம குட்டி பேபி வச்சிருக்கோம், இந்த மாதிரி லாங் ட்ராவல் போகிறோம், கார்லேயே ரொம்ப தூரம் போகிறோம்னா கண்டிப்பாக இந்த பெட் வந்து தேவை. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேபி கேரியர் இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப நேரம் நம்மளால் போட்டிருக்க முடியாது. எந்த பேபியாக இருந்தாலும் ரொம்ப நேரம் ஒரு கண்டினியூஸாக ஒரு ஆஃப் டே போட்டிருக்கணும்னா அது முடியாது. கொஞ்சம் அடிக்கடி நம்ம மாற்றி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கும் போது நமக்கு கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்கும். கை ஷோல்டர்லாம் வலி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கிரிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து எங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இது எல்லாமே வீட்டுக்கு எல்லாரும் கொடுக்க வாங்கிட்டு வந்திருந்தா. இந்த காரில் அப்படியே வச்சா ஃபுல் எறும்பு வந்துருது காருக்குள்ளேயே. ஸோ அங்கேயே இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த vlog நான் இங்கே முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.